ஜெயந்தியை போட்டு செம்மையாக அடி அடின்னு அடிக்கிறாரு திவாகர். உண்மையை சொல்லுடி, எவளுக்குடி என்னதை சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு அடிக்கிறாங்க. இல்லைங்க, நிச்சயதார்த்தத்தப்போ இந்த லெட்ரு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு கர்ணா யாரையோ விரும்புகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக தாங்க இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்பாமல் கோவமாக இது பண்ணுறாரு. அப்புறமா இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பார்த்துருந்தா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அடிச்சுட்டு போகிறாரு. இதை சித்ரா பார்த்துறாங்க. என்னாச்சு சித்தி, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பார்த்தியா எதனால் நான் என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்றதை பார்த்தல. நானும் இந்த மாதிரி கஷ்டப்படுறதை பார்த்து என் தங்கச்சி இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஜெயந்தி. இன்னொரு பக்கம் இங்கே இந்து காசுக்கு வழி இல்லாமல் ரொம்பவே அல்லாடிட்டுருக்காங்க. இங்கே மண்டபத்துலேருந்து கால் பண்ணி ஈவினிங்குள்ளே நீங்கள் பணம் கட்டணும், இல்லைன்னா வேறு ஒரு ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்க பணத்தோடு வெயிட் பண்ணுறாங்க. அதே முகூர்த்தத்தில் அவங்க காசு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம் மண்டபம்னு சொல்கிறாங்க. ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 50,000 ரூபாய் எப்படி ஈவினிங்குள்ளே கொடுக்குறதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்து அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி சீட்டு கட்டியிருந்தோமே அவங்கக்கிட்ட போய் கேட்கலான்னு சீட்டுக்கு போயிட்டு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 1 வருஷம் சீட்டு மாறுது, நீ இப்போ தான் 10 மாதம் தான் கட்டியிருக்க, அதனால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, வேணும்னா ஒரு 40,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. என்ன எப்படி பண்ணுறீங்களே, அவள் 90,000 கட்டிட்டா, அட்லீஸ்ட் ஒரு 60,000 மாச்சும் கொடுக்கலாம்ல, நீங்கள் 40,000 தான் சொல்கிறீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு சண்டை போட, என்னம்மா இந்த பொண்ணு இப்படி பேசுது, அதெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க விரட்டி விட்டுறாங்க. இந்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசித்து ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. சரி வேறு வழி இல்லை, ஈவினிங்குள்ளே எதையாச்சும் பண்ணணும், கடன் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி யோசித்து டக்குன்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கொஞ்சம் வேலையாக போயிட்டு வரேன்டி, நீ போடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அவங்க வண்டியை பார்த்து அழுதுட்ருக்காங்க. லக்ஷ்மி, நான் மன்னிச்சிடு, நான் பண்ணுறது தப்பு தான், ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விற்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க அவங்க வண்டியை. இன்னொரு பக்கம் இங்கே ஜெயந்தி ஒரு சூப்பரான ஐடியா பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஊர்லேருந்து வராங்க. என்னம்மா நீ ஊர்லேருந்து வரும்போது சும்மா வெறும் கை வீசிட்டு வந்துருக்கா, மாப்பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்கினார் இல்லையா, புது மாப்பிள்ளைக்கும் ஆல்ரெடி இருக்கிற மாப்பிள்ளைக்கும் சேர்த்து நீ ஏதாவது வாங்கிட்டு வா, போய் துணி கடையில் போயிட்டு சட்டை வாங்கிட்டு வா, 2 பேருக்கும் எங்கள் தெரு முனையில் ஒரு சின்ன கடை இருக்காங்க, வாங்கிட்டு வா, 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே கலரில் வாங்கிட்டு வா, அப்போ தான் எந்த இதுவும் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்க அம்மாவும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. திவாகர் கிட்டே போயிட்டு அவர் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தது போட்டுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க, உங்களுக்கு எட்ட கலருங்க அப்படி இப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லி விட்டுறாங்க ஜெயந்தி. அதை கேட்டு அவரும் சந்தோஷமாக ஆமாம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போட்டுக்கிட்டு வர்றாரு. கீழே பார்த்தா நம்ம இவங்க கர்ணாவும் அதே சட்டையை போட்டு நிற்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுட்டுருக்க. கரெக்டாக கிருபகரன் என்னடா 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்க, ஓ மாமியார் வீட்டுதுவா, இனிமேல் எல்லாருக்கும் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொன்னோடனே இவர் திவாகர் செம்ம கடுப்பாயிறாரு. நேராக ரூம் போயிட்டு அந்த சட்டையை கீச்சு போட்டுறாரு. ஏன்டி எல்லாம் உன்னால் தாண்டி, உங்கள் அம்மா அப்படியே 2 பேருக்கு ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வரோம், நான் நினச்சி கூட பார்க்கலங்க, நீங்கள் தாங்க சொன்னால் கூட கேட்கல, இனிமேல் எல்லாமே இப்படி தாங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இதனால் திவாகர் செம்ம கடுப்பாயிடுறாரு. நான் அண்ணன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், மனுஷன் கேட்டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிட்டுருக்காரு. அவர் ஒரு பக்கம் இந்த சட்டை இருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு செம்மையாக இது பண்ணுறாரு. ஜெயந்தி இந்த மாதிரி ஏற்றி விட்டு இந்த மனுஷன் மூலமாகவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வைக்கணும்னு பிளானாக போட்டுருக்காங்க. ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருந்து நேராக கர்ணாவோட ஃப்ரெண்டு கடைக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி என் வண்டி விற்கணும்னு சொன்னோன்னா அவர் ஷாக் ஆகிடுறாரு. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும், ஆப்பிலெல்லாம் கொடுக்க முடியாது சிஸ்டர், நான் செக் பண்ணி பார்க்குறேன் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டி பக்கத்துக்கு வராங்க. அப்போ கர்ணா கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த ஓட்ட வண்டிக்கு பணமே கொடுக்குறாரு, இதெல்லாம் எடுக்க வேணாடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருடா நீ சும்மா இருடான்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஓட்டி பார்த்துட்டு ஒரு 35,000 உங்களுக்காக கொடுக்குறேன், 33 தான் கொடுக்கணும், உங்களுக்காக 35,000 கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வந்தது வரைக்கும் ஓகே நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிடு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு பணத்தை வாங்கி